என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். ஃபஸ்ட் நம்ம வெங்காய பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ஒரு பேன் வச்சு அதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் நீலவாக்கில் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் நம்ம ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி சேர்க்குறேன். ப்ரெஷர் குக்கரில் உப்பும் மஞ்சத்தூள் 2 சேர்த்து ஒரு 2 விசில் அளவுக்கு விட்டு எடுத்திருக்கேன். நமக்கு குழம்பு செய்கிறப்போ குயிக்காக வேலை முடியும். அதுக்காக நீங்கள் வேக வைக்க வேணான்னு நினச்சிங்களா நீங்கள் அப்படியே கூட போட்டு செய்யலாம். சிக்கன் 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், நான் 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் வேக வச்ச ஸ்டாக் வாட்டரே இருக்குது, அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் சிக்கனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் நான் குறைவாக சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் சிக்கனை வேக வைக்காமல் சேர்த்துருந்தீங்கன்னா வேகிற வரைக்கும் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுடுங்க. இந்த கேப்பில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதெல்லாம் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இதுலேருந்து நான் கொஞ்சமாக எடுக்க போகிறேன். இதுதாங்க நாட்டுக்கோழி சூப். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்மளோட நாட்டுக்கோழி சூப் ரெடியாக இருக்குது. இது மேலே கொஞ்சமாக நீங்கள் மல்லித்தலை மட்டும் சேர்த்தா போதும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா திக்காக கிரேவியாக வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம், இல்லைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி தண்ணி குழம்புனா தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சு. குழம்புல இருக்க சிக்கன் பீசஸை தனியாக எடுத்துடலாம். குழம்புல இருந்த சிக்கனை தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வறுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கனை வறுத்துக்கலாம். பேனில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடுகு வெடிச்சிருச்சு. இதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி, இந்த வெங்காயம் தக்காளி கலவைக்கான உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்புலேருந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் அதில் சேர்த்துடலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம், கறியெல்லாம் உடஞ்சிடும். இந்த குழம்பு வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஃபைனலாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம்.
நம்மளோட நாட்டுக்கோழி வறுவல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.